நீ இப்போது இந்த புகைப்படத்தை பார்க்கிறாய் என்றால் அந்த நொடியிலிருந்து நான் உன்னோடு இருப்பது உறுதியாகிறது. இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கிறது. அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே இவற்றை அவர்கள் எடை போடுகிறார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சியடைவதும் கூட இந்த நாக்கினால்தான் வருகிறது. அதனால்தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை செய் என்றார்கள். எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம், ஆனால் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்டுவிட்டால் அது